என்ன வளமில்லை இந்த வன்னி மண்ணில். பார்ப்பதற்கு அழகும் ரம்மியமாகவும் இருக்கும் இந்த வன்னி மண்ணில் மூதாதைகள் எமக்கு கற்றுத்தந்தது, என்னதான் தொழில் இல்லாவிட்டாலும் எத்தனை வயதாகினாலும் எங்கள் கையால் நாங்கள் உழைத்து சம்பாதித்து சாப்பிடலாம் என்பது ஒன்றுதான். அப்படி ஒரு பாட்டியின் சுய தொழில்தான் இது. யார் இவர்? விடிய வில்லன வருவன். சூழன் இருந்தா சூழனை வச்சு விற்பன், இல்லைண்டா பெனங்கிழங்கு, இந்த மாங்காய், கச்சான் நிரந்தர தொழில். இந்த இடையில வார பொருட்களையும் போட்டு கொள்றது, வியாபாரம் போகக்கூடிய சாமான்களை போட்டு கொள்ளுவேன். ஆனால் நான் 5 மணிக்கு தான் வந்து கடையை பூட்டிட்டு வீட்டை போவேன். பின்னர் 5 மணிக்கு அதுக்கிடையில பிள்ளைகள் எதுவும் சாப்பாடுகளை கொண்டு வந்தா சாப்பிடுவேன். நான் கோயில்களுக்கு போகிறேன். நான் கோயில்கள் முடிஞ்ச காலத்தில் அந்த பெண்டில் அதில் ஒரு சின்ன ஒரு இந்த சிம்பிக்கிற கூடு அது உண்டு. நான் வேண்டி அதில் வச்சிருக்கிறேன். அதில் இருக்கு. இது உங்களுக்கு தங்களோட வயதை பொருட்படுத்தாம இப்படியான தொழில் செய்து சம்பாதிக்கிறவங்களை நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கான மேலும் ஒரு உதவியை செய்து கொடுக்குறோன்னு சொன்னா அதுக்கு பின்னால எக்கச்சக்கமான வரலாறுகள் புதைந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி பாட்டியோட கதைக்கு பின்னாலையும் பல கண்ணீர் கதைகள் மறைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ. கடைசி 16 வயது அவர் ஓயல் எழுதி போட்டிருந்தவர் காயப்பட்டு மூடிஞ்சு எலும்பு பெரிய எலும்பு இல்லை. செத்துட்டார் 2002. என்ன நடந்து அவருக்கு வருத்தம் செத்தவர். அதுக்கு முதல் அவர் அம்மா விட்டியோ இல்லை விட்டியாக்கிட்டு என்ன விட்டே இல்லை. பாட்டியோட இந்த இதுகளை செய்து கொடுக்குற நீங்க தான். உங்களுக்கு எத்தனை வயசு? அப்ப எனக்கு இப்போ 44 வயசு. திருமணம் பண்ணிட்டீங்க? 3 மாவீரர். எனக்கு என்னில 3 மாவீரர், அவரில் 2 மாவீரர், மொத்தம் 5 மாவீரர். உங்களோட குடும்பத்துல 3 மாவீரர்? 3 மாவீரர், 3 அண்ணாக்கள். அவாக்கு உதவியே நான் தான் போகிறேன். எங்கே போனாலும் கோயில் இருக்கு, நான் கோயிலுக்கு போவேன். மூட்டையை தூக்க கொள்ள பறிக்க, பஸ்ஸில் ஏற்ற கொள்ள. ஓகே, என்னென்னு சொன்னால் உண்மையில் இன்றைக்கி இங்கே பக்கம்லாம் போய் பார்ப்போம்னு சொல்லித்தான் வந்தாங்க. சும்மா இந்த ரோடெல்லாம் போனாங்க. இங்கேருந்து முள்ளிவாய்க்கால் போகிறேன். ஆமாம், முள்ளிவாய்க்கால் போகிற ஏரியா அப்போ இந்த பக்கம் அப்படியே போவோம்னு சொல்லி தான் போனோம் நாங்கள். அப்போ தான் நாங்கள் பாட்டியை பார்த்தது. அப்போ தான் பாட்டி சாமானை பிரித்து அடுக்கணும் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு. அப்போ சில பக்கம் இப்படி தொழில் செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் தானே. கஷ்டம் இல்லாமல் இப்படி ஒரு தொழிலை செய்ய மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு தான் பாட்டிகிட்ட விசாரித்தோம் எல்லாம். அதுவும் மழை பெய்யுது பாட்டி டென்ட் இல்லையோ உங்களுக்கு மேலே போடுறது? எதுவும் டென்ட் ஒன்றும் இல்லையோ? விலங்கு என்ன இருந்துச்சு? கொலுசு அங்கால முன்னுக்கு ஆமின்றதால கூட இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை போட்டு செய்யல. அப்படி செய்வாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் இதில் இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்க போகிறீங்க? நான் கோயில்களுக்கு போகிறேன். நான் கோயில்கள் முடிஞ்ச காலத்தில் அந்த பெண்டில் அதில் ஒரு சின்ன ஒரு இந்த சிம்பிக்கிற கூடு அது உண்டு. நான் வேண்டி அதில் வச்சிருக்கிறேன். அதில் இருக்கு. அது இனிமேலுக்கு அதில் தான் நான் இருப்பேன். அந்த ஏரியாவோட பேர் என்ன? தேராது தேக்கங்காட்டாடி. என்னமா பாட்டி எவ்வளோ வியாபாரம் போய் இது வரைக்கும்? இப்போ தான் கைவியலமாக வியாபாரம் செய்திருக்கிறேன். சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீங்க. அவங்களும் அண்ணாவும் தான் இந்த இடத்துல நின்றவங்க. கண்டிப்பாக நாங்கள் இறங்கி கேட்கக்குள்ள பாட்டியோட கதைச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே நிறைய விஷயம் அதுக்கப்புறமா தெரிய வந்தது. சரி, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பாட்டிக்கு பண்ணி கொடுப்போம்ன்றதுக்காக தான் இந்த இடத்துல நிற்கிறோமே. பாட்டி சிரிச்ச முகத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்கிங்க. ஆனால் நாங்கள் விசாரித்தோம் அந்த சிரிப்புக்கு பின்னாலே நிறைய சோகங்கள் மறைஞ்சிருக்கு. பாட்டியோட நம்ம எல்லாத்தையும் கதைப்போம். ஓகே, என்னென்னு சொன்னால் பாட்டிக்கு 5 ஆம்பளை பிள்ளைகள்னு சொன்னாங்க.
அப்போ அதில் வந்து நீங்கள் எத்தனாவதுன்னா நான் மூத்தது நீங்கள் மூத்தவங்க பாட்டியோட மூத்தது வீரச்சாவு எனக்கு அடுத்தது வீரச்சாவு நான் இப்போ இருக்கிறதுக்கு மூத்தது 2வது. இப்போ இருக்கிறதுல நீங்கள் மூத்ததா உங்களுக்கு மூத்தவங்க 2 வீரச்சாவா? மூத்ததும் 3வது. ஆஹா 3வது வீரச்சாவா? எப்போ என்ன பிரச்சனை இது? அது வந்து இந்த போராட்டத்துக்கெல்லாம். சரிண்ணா, இப்போ வந்து பாட்டியோட வந்து இந்த இதுகளை வந்து செய்து கொடுக்குற நீங்கள் தான். உங்களுக்கு எத்தனை வயசுண்ணா? அப்போ எனக்கு இப்போ 44. 44 வயசு. திருமணம் பண்ணிட்டீங்க? எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 3 பொம்பளை பிள்ளை. 3 பொம்பளை பிள்ளைகள் வந்து 3 பொம்பளை பிள்ளை என்ன செய்கிறாங்க இப்போ? 3 ஒரு ஆள் ஹாஸ்டலில் படிக்குது, மற்ற 2 பேரும் பள்ளிக்கூடம் ஸ்கூல் போயிங்க. எத்தனை வயசு ஆகலைங்க? மூத்தவாக்கு இப்போ 14 வயசு, வாக்கு 15, மற்றவாக்கு 19. உங்களோட வைஃப் இப்போ கூலி வேலையை போட்டா எங்கே? கண்ணனாங்கட்டைக்கு ஒரு வீட்டில் அந்த HSல வேலை செய்கிற நிலமான அண்ணாவுக்கு தான் சமைச்சு கொடுக்குறாரு, மற்ற 150 வாசல் கொடுக்குறாரு. அதை ஆத்தனியோட சம்பளம் கொடுக்குறேன். அதை கொண்டு வந்து தான் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து இப்படி பெரிய தொழில்களுக்கு வந்து போயிடலாத? இல்லை, கஷ்டப்பட்டு காயப்பட்டு அப்புறம் செய்யுது. இப்படி பிஸ்னஸ்ண்டா செய்வேன், மற்ற முதல் இல்லை. அதான் பிரச்சனை. ஒரு தரம் உதவியும் செய்ய என்ன நடந்தது? காயப்பட்டேன்னா யுத்தத்தில் காயப்பட்டு மறிக்கலாம் இருக்கு. ஒரு தரம் ஒரு உதவியும் செய்யலை. வயிற்றுல காய இதில் இல்லை. மற்ற ரத்தம் போகிறது பெரிய வேலையை செய்தா. பிள்ளை வேலை மூட்டையில் அடித்து கட்டையர் கலர்னா ரத்தம் போகிறது. அதில் பிள்ளை வேலை செய்யலை. ரத்தம் போகிறது. பாட்டிகிட்ட விசாரிக்கும் போது பாட்டி முன்னேற்ற சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க சொல்லும் போது அவங்களுக்கும் தெரிய வரும்ன்றதுனால நான் கேட்டிருந்தேன். நான் இப்போ நீங்களும் போராட்டத்தில் இருந்தீங்க? போராட்டத்தில் இருந்தீங்க. அப்போ எங்கே காயப்பட்டீங்க? பூனே. சரி, இப்போ வந்து எவ்வளோ காலமாக பாட்டியோட இந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க? அவாக்கு உதவியே நான் தான் போகிறேன். எங்கே போனாலும் கோயில் இருக்கு, என்ன கூட்டிக்காண்டு போவேன். மூட்டையை தூக்க கொள்ள பறிக்க, பஸ்ஸில் ஏற்ற கொள்ள போய் நான் செய்து விட்டு வாரேன். இப்போ கடையாண்டு எடுத்துருக்கிறேன். எனக்கு உதவி, அவாக்கு உதவி. எனக்கு கடையாண்டு இப்போ இப்போதான் வந்து சாமனை கட்டித்தாண்டதுல வியாபாரத்தை செய்யணும். இப்போ மழை வந்து தூருனதே, அப்போ ட்ரெண்டு கொண்டு வந்திருக்கீங்க. சரி, அப்போ இந்த ட்ரெண்டை போட்டு கொடுத்துருக்கலாம். இப்போ ட்ரெண்டை போட்டுருக்கலாம். இப்போதான் வந்து சாமான் போட்டது. மழை பெஞ்சா தப்பா இது பொலிச்சதான் தானே. நான் போய் அனுமதி கேட்டு மட்டும் போட்டு கொடுப்பேன். கேட்டு பாருங்க. கட்டாயம் வந்து இப்போ இவ்வளோ நாளும் வந்து அந்த தேக்கங்காட்டு அந்த பெஞ்ச் இருக்கு, சீசன் கேம்ப் இருந்ததுல அதை எடுத்துட்டாங்க. இப்ப அதுல ஒரு கடை வந்து சின்ன 20,000 கடை வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கதான் வியாபாரம் செய்து விட்டு போக வீட்டை போக வச்சு போட்டிட்டு போறது. அது பாதுகாப்பு இல்லை. நாங்க வந்து பாக்குறது தேக்கங்காடுன்னு சொன்னா வந்து அந்த முடாக்கு அந்த ஃபுல்லா இருக்கு தேக்கங்காடு. அதெல்லாம் கிடக்கு போட்டிக்காரு. ரைட், ஓகே. இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வெயிலுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் போய், அதுவும் வேற ஒரு இடங்களுக்குலாம் போய் வந்து இந்த பிசினஸ் செய்றீங்க. இப்போ ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கும் போது எவ்வளவு ஒரு தொகை வந்து கிடைக்கும்? எனக்கு அவன் வியாபாரம் செய்து முடிக்க எனக்கு வீட்டை எனக்காண்டு இல்லாமல் அங்கே மருமகிட்ட கொண்டு வந்து கொடுப்பா. ஒரு நாளைக்கு 1000 1500 படி சாப்பாடெல்லாம் வேண்டி கழிச்சு கொடுப்பேன். பள்ளிக்கூட கிலோ எல்லாம் அவள் தான் பார்க்குறான். எல்லாம் அவளுக்கு உதவியும் நான் போகிறேன். அவன் எனக்கு ஒன்றும் குறைய இல்லை பிள்ளைகளுக்கு உண்டு. கடைசியாக வந்து நீங்கள் ஒரு பிளத்த வேலைகள், அதாவது அந்த ஒரு பழத்த வேலைகள் செய்தேன்னு சொன்னால் இப்போ செய்து அந்த பிளட் இது வந்து அது வந்து பிளத்த வேலைன்னா அந்த பிறகு கோடையில கொத்துறது, மம்பட்டி கட்டையில் கலர்றது, சீமெண்ட் மூட்டையில் அதை தூக்கினா, நெல் வாய்க்கால் தூக்கினா போவோம். மற்றபடி நார்மலாக இந்த வியாபாரங்கள் செய்யலாம். இப்படி செய்யலாம். இது செய்யறது முதல் இல்லை தான் இருக்கு. அவள் அப்புறம்பா செய்யறது முதல் இல்லை. சரிண்ணா, இப்போ வந்து நீங்கள் அப்படி பிளட் பர்த்ன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் காட்டினீங்க? காட்டுங்க. என்ன சொன்னாங்க? சொன்னாங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்புல பீஸ் கிடந்து இருக்காது, அது போகும். நான் பிளத்த வேலை செய்தால் போகும். பிளத்த வேலை செய்யணும், நம்மளா எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னேன். சரிண்ணா, இப்போ வந்து இப்போ என்ன பிரச்சனைக்காக வேண்டி மூத்த மகளை வந்துட்டு ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறீங்க? பாதுகாப்பு பிரச்சனை ஒரு பக்கம். மற்ற வீட்டில் கதவு இல்லை. இந்த 5.5 லட்சம் வீடு தந்தது. அப்போ நான் உழைப்பில்லை தானே. அவள் கூலி வேலை செய்கிற காரணத்தால் அது குறையா கிடக்கு. பூசையில் ஒன்றும் கதவு ஒன்றும் இல்லை, நீல எண்ணல் இல்லை. சும்மா கல்லால் வச்சு பின்பக்கம் எல்லாம் அடைச்சிருக்கு, தாரத்தால் அடைச்சிருக்கு. அதால் அவள் அங்கால ஏன்டா ஆம்பளையில நம்ப இல்லாது, அதால அவ ஹாஸ்டல்ல விட்டு படிப்பிக்கிறேன். சரி, தான் உண்மையில வந்து வீட்டு கஷ்டம் அப்படி ஒன்று இருக்கு, அதனால தான். சரிண்ணா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, இது தாண்டி நீங்கள் வந்து ஒரு பிள்ளத்த வேலைக்கு போக மாட்டீங்க, நார்மலாக இப்படியான தொழில் தான் செய்றீங்க. அப்படி இருக்கையில் வந்துட்டு வைஃப் வந்துட்டு இப்படி வீட்டு வேலைகள் வந்து சரி சம்பாதிச்சு பிள்ளைகளையும் பார்த்து கொடுப்பாங்க. இப்போ ஆகினால இப்போ இதுக்கிடையில் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படி இப்படி எதுவும் வரல? வரல. அவாக்கு தெரியும். நான் அவ கல்யாணம் முடிக்க அவாக்கும் ஒரு தரம் இல்லை, இதப்பன ஒரு தரம் இல்லை. அப்போ அவாவும் இந்த போராளி மாதிரி சமைச்சு கொடுத்தாரு. அப்போ அதில் தான் நானும் போராளி மாதிரி அரசியல் துறையில் கணக்கு அவள் முடிச்சு கல்யாணம் முடிச்சு 3 பொம்பளை பிள்ளை. அப்போ எனக்கு ஒன்று விட்டம் கொடுக்குறேன்.
ரைட்டு. நான் மேலே மனசை புரிஞ்சு கொண்டு ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஓகே, என்னோட சொன்னால் கழிச்சு கொண்டு இருக்கும்போது வந்து அண்ணாட வைஃப் வந்து நடந்து வராங்க. இப்போ எங்கே ரெண்டு வராங்க? இப்போ வேலைக்கு போனா வேலை இல்லை போலடக்கு வாரா. சரி, இறங்கி நடந்து வந்தேன். ஓகே. இப்போ அவங்க அண்ணாவோட வந்து பேசினது வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ நீ அக்காட்ட வந்து அக்கா சொன்னா வேலைக்கு போகணும்னு சொல்லி, ஏன் வேலைக்கு போனீங்க? வாரீங்க, வேலை முடிஞ்சோ? வேலை முடிஞ்சோ? வேலை முடிஞ்சதோ. என்ன வேலைக்கு போனீங்க? நாங்கள் கூலி வேலையை போகிறோம். இப்போ என்ன வேலை? கூலி வேலைன்னு சொல்லி. இப்போ கூலி வேலையாண்டா வாழைச்சாறு வறுத்து வாழை தோட்டங்களுக்கு பாத்தி இழுத்து. இப்போ இன்றைக்கு என்ன வேலை? இன்றைக்கு பொச்சி மட்டை ஏற்றி டொலிக்கு பொச்சி மட்டை ஏற்றி போட்டு வா. எவ்வளோ கிடைக்கும் இப்போ? 1500 ஒரு நாளைக்கு சம்பளம். இப்போ நேரத்தில் வந்துட்டீங்களா? இப்போ வந்து டைம் என்ன? நான் 6 மணிக்கு போகிறபடியா வேலைக்கு 3 மணிக்கெல்லாம் வெளியேறிடுவேன். அப்போ இன்றைக்கு விழாக்கு ஏற்றுறபடியா இன்றைக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உண்மையிலே நான் அண்ணாவோட கதைக்குள்ள அண்ணா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னால், இப்போ அண்ணாவுக்கு வந்து ஏழாதான் வந்து பெருத்த வேலையில் செய்ய மாட்டாராம். அப்போ வந்து அப்படி ஒரு ஆம்பளை துணைக்கு வந்து ஏழான்னு சொன்னால் சம்டைம் வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் நிறைய வந்து. ஆனால் அண்ணாட்ட அப்படி கேட்கக்குள்ள வந்து அண்ணா சொல்லி இந்த வார்த்தை என்ன சொன்னால், என் மனுஷன் எப்பயும் வந்து இன்னும் குறைய விடுற இல்லை வந்து அவருக்கு தெரியும் எல்லா பிரச்சனைன்னு சொல்லி. 2009 இருந்து அவர் சுத்தத்தால் காயப்பட்டதாலேருந்து நான் தான் 2009 இருந்து குடும்பத்தை பார்த்து கொண்டு வரேன். எனக்கு அதில் இருந்து 3 பொம்பளை குழந்தைகள். எனக்கு கிணறு வசதி, கக்கூஸ் வசதி, வீடு சீரில்லாதால நான் பிள்ளைய சொல்ல விட்டுருக்கிறேன். நான் எல்லார்கிட்டையும் ஒரு உதவி திட்டத்தில் கேட்டிருக்கிறேன். இந்த கிணத்தையும் வீட்டையும் திருத்தி தாங்கன்னு கேட்டதுக்கும் அவ சொல்லியிருக்கணும் இந்த வாரன் பாருன்னு சொல்லியும் எங்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாண உதவிகாரர்கிட்ட கேட்டிருக்கிறோம். அவையும் இந்த வாரன் பாருன்னு எங்களுக்கு எந்த உதவியும் பெற்றுக்கொள்ள இல்லை. இப்படி யாராவது வந்து யூடியூபர் மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்தவங்க ஒன்றும் செய்யல. உண்மையாக அப்படி ஒன்றுமே நடக்கும். போனில் கதைச்சபடியாக இருக்குது. இந்த வாரன் பாருன்னுன்றாங்க. ஆனால் ஒன்றும் வந்து செய்தாராங்க இல்லை. ஆனால் பிள்ளைய கொத்தலால் லீவில் எடுக்கிற கூடியும் எனக்கு பயன்தானே. என்னன்னு சொன்னால் வீடு விடா குளிக்க போகிற காலத்திலேருந்து வீட்டில் வீடு விடா லெட்டுக்கு போகிறதுலேருந்தும் பிள்ளையா பிள்ளையா விடுறதும் எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை. நான் பிள்ளைய லீவுலையும் எடுக்கிறேன் இல்லை. இந்த பிள்ளைகளையும் கொண்டு நான் கொத்தலில் விடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கொத்தல்லே எடுக்கிறாங்களும் இல்லை. என்னென்னு சொன்னால் அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைகளை கொத்தலுக்கு எடுக்க முடியாதான் சொல்லி சொல்கிறாங்களே. இங்கிருந்து இந்த ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் வந்து ஜெட்பானா பாலரிபுரம் அந்த ஸ்கூல் இருக்குது. அதில் இதில் தூரத்தில் இருந்து ஒரு 4 மீட்டர் பிள்ளைகள் நடந்து தான் போகிறது. எல்லார்கிட்டையும் சைக்கிள் ஏற்றி கொண்டு போங்கன்னு கேட்டால் கூட காற்று இல்லை, சில் வளையுது, அந்த நாங்கள் ஏற்ற இல்லாது ஏற்றி ஓட இல்லாத ஒரு காரணத்தில் புள்ள 2ஐயும் நடத்தி தான் விடுவாங்க. புள்ள போவையும் நடந்து தான் போவாங்க, பரேக்கையும் நடந்து தான் பெறுங்க. இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி வேலை இருக்குமோ? டெய்லி வேலை இல்லை. மாதத்தில் 2 நாள் 3 நாள் வேலை தான் பெறும். மிச்ச நாள் முழுக்க கஷ்டம்தான். ஒரு நேரம் கிடந்து ஒரு நேரம் தான் சாப்பாடு. அதுலேயும் அவருடைய ஆஸ்பத்திரி செலவு, அவரை அயலாண்டாலும் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். இவாவும் எனக்கு நிறா குறைஞ்ச பிரச்சனையால இவாவும் ஆஸ்பத்திரி. பிள்ளையார் வந்து மகளே, இது இளைய மகளா? 2வது மகள். 2வது மகள். அவங்க இளையாள் இருக்கா? ஓ, எங்க இருக்காங்க? 10 வயசுல இருக்கிறா. அவங்க வீட்டு இருக்கா? இப்போ ஆரோட நிற்கிறாங்க. அவ சித்திக்காரி கூட. அப்போ அந்த ஒரு காரணத்தால் நான் இந்த கிணத்தை தான் முக்கியமாக, கிணத்தையும் கக்கூசையும் தான் நான் முக்கியமாக கேட்குறேன். என்னென்னு சொன்னால், நான் 3 பொம்பளை பிள்ளைகள வீடு வீடா இன்னும் விடையில்லாத நடக்கிற பிரச்சனையாலும் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வீடு வீடா நான் விடையில்லாத ஒரு காரணத்தால் கண்டிப்பாக உண்மையில வந்து நாங்கள் நினைச்சு பார்க்கல வந்து ரோமலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கதைக்கு வலிக்கி விட்டுனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தேன். என்ன அதான் என்ன சொன்னால், நாங்கள் பாட்டியோட இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு தான் பாட்டியோட கை பண்ணாமல் வந்தேன். ஆனால் பாட்டிக்கு பின்னால் பாட்டியோட பிள்ளைகளுக்கும் வந்து இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு தெரியாது ஆரம்பத்தில் வந்து. நானும் 3 மாவீரர், எனக்கு என்னில 3 மாவீரர், அவரில் 2 மாவீரர், மொத்தம் 5 மாவீரர். உங்களோட குடும்பத்தில் 3 மாவீரர்? என்னில 3 மாவீரர், 3 அண்ணாக்கள், 3 மாவீரர். 3 பேரில் 2 பேர் கல்யாணம் செய்யினவர், திருமணம் செய்யினாக்கள், ஒருவர் திருமணம் செய்யாதால். அவர் குடும்பக்காரர் 2 பேரும் காரணால் இருக்கணும். அவருக்கு நாங்கள் முழங்காலுக்கு தான் போகிறாங்க விளக்கேற்றுறதுக்கு. அப்போ அதே அவைண்ட பக்கத்தாலையும் எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. இவருண்ட பக்கத்தாலையும் எங்களுக்கு எனக்கு எந்த உதவியும் இல்லை. நான் காலமாக 6 மணிக்கு போனால் பின்னேரம் 3 மணிக்கு வந்தால் தான் அடுப்பு போய். ஆனால் ஒரு நேரம் கிடந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு கூடி போவே இல்லாமல் இருக்கு. என்னன்னு சொன்னால், பிள்ளைகளோட சாப்பாடு பிரச்சனையாக இருக்கு. எனக்கு சாப்பாடு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனையால பிள்ளைகள் பள்ளிக்கூடமும் போகாமல் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. எல்லாரும் எங்க அயல் ஜனத்தை கேட்டா கூடி சொல்லுங்களேன், இந்த கஷ்டம். முந்த நாள் எல்லாம் வீட்டில் உலகத்தை அதுக்கு முதல் காலமாக சாப்பாடில பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லி போட்டாங்க. இப்போ இந்த மதிய சாப்பாடில இப்போ இந்த இடாவு தான் சமைச்சினாங்க. அப்படி கிடந்து ஒரு நேரம் தான் நாங்கள் சாப்பிட்றோம். எனக்கு எந்த ஆம்பளைண்ட உழைப்பும் இல்லை தானே, நான் உழைச்சி தானே என் குடும்பத்தை பார்க்குறேன். சரி, உண்மையாக வந்து கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துல வந்து பாட்டியோட கதைச்சிட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன உதவி நாங்கள் பண்ணி தந்துட்டு போவோம். ஆனால் கண்டிப்பாக என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து என்ன நாள் உங்களுக்கு தெரியும், அது நாங்கள் வெளியில் போகிறோம். எப்படி நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோமே. ஆனால் வந்து நாங்கள் இது வந்து அந்த நாளில் தான் எடுக்கிறோம் வீடியோ. அதில் வந்து நாங்கள் அவசர வேலையாக யாழ்ப்பாணம் போக போகிறோம். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த நாங்கள் வந்து எப்படியாவது மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணி அந்த டாய்லெட்டையாவது முடிச்சு தரது ட்ரைவ் பண்ணுமே.
அது வந்து என்ன அரவாசோட முடிஞ்ச மாதிரி அரைவாசி மேல் கட்டெல்லாம் கட்டியாச்சு, கீழ் குழியெல்லாம் கட்டியாச்சு, அதுக்கு கோப்பை வச்சு அந்த மேல் பிளேட்டு மூடினா சரி. சரி. கதவும் போட்டா சரி. வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை? வீட்டுக்கு கதவு இல்லையண்ணா, நிலா முன் கதவு போட்டிருக்கேன், தவறத்தால தான் போட்டிருக்கிறேன். படத்தரைக்கு நிலையும் வைக்கல, கதவும் போடையில. அங்கால குருவால் வாசலுக்கும் கதவு போடையில, வீடும் நிலா முழுக்க இல்லை, கொங்கிரீட்டும் அடிக்கல. அப்படியே குறாவையாக தான் கிடாது. சரி. இப்போ இன்றைக்கு வந்து என்ன சமைச்சு கொடுத்தீங்க அந்த பிள்ளைகளுக்கு? நாங்கள் காலமே 2 சுண்டு மாக்கிடாந்து புட்டை அவிச்சு வச்சுட்டு போனேன் நான் பள்ளிக்கூடம். அப்போ இவாவை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்காண்டி இவாவை மறைச்சி விட்டுட்டு அவாவை பள்ளிக்கூடம் கொண்டு விட்டுட்டு போனேன் நான். அப்போ இனி போய் தான் சமையல். இந்த போய் சமையல் என்ன சமையல் பண்ணி? இன்றைய சோறும் மிளகறியும் தான் மாட்ட போடும். பின்னர் நீங்கள் இந்த இதுக்கு வரணும் மேலே. சரி. உண்மையில வந்து நாங்களும் வந்து நேரடியாக வந்து சந்திக்கும். இப்போ உண்மையை எதிர்ச்சியாக தான் அக்காவும் வந்தா, நாங்கள் பேசி கொண்டிருக்கவளோ அங்கேருந்து வந்தா. ஆனால் உண்மையாக வந்து நீங்கள் பேசுகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து அவ்வளோ தைரியமாக என்ன இருந்தாலும் வந்து நான் பார்த்துக்கொள்வேன் குடும்பத்தின்ற மாதிரி நீங்கள் கதைக்கிறீங்களே. கண்டிப்பா வந்து இப்போ அவ வந்து தனியாக இப்போ சைக்கிளில் ஓப்புறாவா? இப்போ இது யார் சைக்கிள்? இது சிறியதா பண்ண சைக்கிள். சைக்கிளில் பாருங்க அப்படி இருக்கு. பிரேக் கட் எல்லாமே இருக்கு. ஓடுவா சைக்கிள்? சைக்கிள் எல்லாம் ஓடுவினும் சைக்கிள் இல்லாத காரணத்தால் நடந்து தான் போகிறது. ஆனால் அந்த இட நேரங்களுக்கு அதுக்கு என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது பிள்ளைகளுக்கு. அதான் உண்மையில வந்து இது கொஞ்சம் எப்படி ஏரியான்னு சொல்லி தெரியும். எந்த ஏரியாவோட திரும்ப ஒரு பேர் சொல்லுங்க. அதாவது வந்து தெரியும் உங்களுக்கு வந்து பிசுவாமோடு மட்டும் தேரும். இந்த அதாவது இந்த தேக்கமர காடை சொன்னாங்க, நிறைய பேர் தெரிய வரும். தேக்கமர காடு யாரக்கா நாட்டி விட்டது? சிறிய நிலம் இந்த தேக்கங்காடு குட்டிய நகராட்சி அண்ணா தான் இந்த தேக்கங்காட்டை காடாவே வச்சிருந்தவர். இந்த இதை உங்களுக்கு வேலை இல்லாத டைம் அப்படி ஃப்ரீயாக டைம் வந்து நீங்கள் உங்களோட வந்து நிற்பீங்களோ? உங்களோட வேலை செய்கிற அப்படி நிற்கிறது இல்லை? இப்போ உங்களுக்கு வந்து நீ இப்போ கூலி வேலைக்கு மற்ற வேலைகளுக்கு போகாத டைம் இல்லை? நான் வேலைகளுக்கு போகாத நாளையில வீட்டில் புள்ளிச்செடிக்கு இது வேலை செய்ய அதை செய்ய கொண்டு இருப்பேன். வேலைக்கு இன்னும் வேலைக்கே முதனாத்தே ஃபோன் அடித்தா நான் அதுக்கேற்ற மாதிரி வைக்கி கிடக்கிறதே என்னென்னாலும் செய்ய வச்சுட்டு நான் போடுறது. பேந்தாவே பல்லுக்கத்தால் வந்து நிற்பினும் பேந்த நான் மதியம் வந்து தான் சமைக்க கொடுக்கணும். பாட்டியம்மா வந்து வேலைக்கு போகிறதால ஒரு திறமையே இல்லைன்னு. அப்போ சித்தியார் இருக்குன்னு சொன்னா அவள் சித்தியே இல்லாதவா. அவள் கிளா கேஸில் நடக்கிறபடியா அவள் நம்பி நாங்கள் விட்டுட்டு போகிறோம். எங்கடா பிள்ளைகள் நாங்களும் தானே. எல்லாருமே வந்து பிரச்சனை உண்மையில வந்து சொல்லுவாங்க. அவாண்டா குடும்பத்தை அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு சொன்னால் அவரும் இந்த கால் நிரம்பில்லை, சதையில தான் கால் நிற்குது. அவாவும் போக்கில் நடக்கிறபடியா அவாக்கும் நாங்கள் அவாவை நம்பி இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகிறது. அவள் சமைச்சு சாப்பாடு கொடுப்பான்னு நாங்கள் விட்டுட்டு போவே இல்லை. அது என்னன்னு சொன்னால் அவள் ஒழும்பி தானாவே நடக்க மாட்டா. இன்னும் தங்கிட்ட இருக்கிறபடியா கொடுப்பினும் மற்றபடி நாங்கள் பைபாஸ் பண்ணிடலாம். அது சரி. உண்மையில வந்து அதுக்கான காரணம் வந்து தெரியும் உங்களுக்கு வந்து இங்கே பக்கம் அவ்வளோ ஒரு அடிபாடுகள் வந்து நடந்து சுத்தத்தால இழந்து சுத்தத்தால தாய் தப்பனை இழந்தவ, சுத்தத்தால சௌரங்களை இழந்தவ, புருஷனை இழந்தவ எல்லாரும் கூடுதலாக இருக்கிறாங்க இங்கே தான் இருக்கிறாங்களே. சரி. ஓகே. உண்மையிலே வந்து பாட்டிக்காக தான் நாங்கள் அந்த இடத்துல நின்றுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியுது உண்மையிலே எப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. நாங்கள் உண்மையாக என்னென்னு சொன்னால் ஃபோன் எடுத்து தாண்டி வந்து எதிர்த்தியாசமாக போக்கில் வந்து ரோட்டில் இருக்கிறவங்கள விசாரிக்கிற கூட விஷயம். ஏன்னு சொன்னால் ரோட்டில் இருக்காங்க. இப்போ எப்படின்னா அவங்கள வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை கஷ்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த ரோட்டில் இருக்கிறவங்க யாருமே தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக கடை ஓட்டுருந்தாங்கன்னா ஓகே இவங்களுக்கு வருமானம் போதிய அளவில் இருக்குண்டு. இல்லை சாதாரண ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சரி இவங்களுக்கு ஒரு நோமலாக வருமானம் இருக்குது, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி புரிஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு பாட்டி உங்களை வந்து நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக வந்து இந்த வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? அப்பா செத்துட்டார் 2002. 2002 என்ன நடந்து? அவருக்கு வருத்தம் வந்து செத்தவர். அதுக்கு முதல் அவர் அம்மா விட்டியோ இல்லை அவற்றை ஆக்கிட்டு என்ன விட்டே இல்லை. போதிய அளவு சாமான்கள் வேண்டி வைப்பார். ஆனால் அவர் செத்த பிறகு எனக்கு அது பெரிய ஒரு இழப்பா போயிட்டுது. 2 பிள்ளையார் ஹாஸ்டல்ல இருந்தது. கடைசிக்கும் அவர் இருந்தார் 2வது. அப்போ இவர் கொஞ்சம் படிப்பறிவு குறைவு. மற்றவர் இருந்தவர் அப்பா சாகைக்க 2வது வீராஜா அவரும் இடையில விட்டுட்டு ஓடிட்டார். எந்த கஷ்டம் இடையில இயக்கத்துக்கு ஓடிட்டார். அப்ப எந்த நிலைமையை யோசிச்சு பார்த்து நான் நேரிட்ட அந்த பிள்ளைகளை கொண்டு போகிறது. 2 பிள்ளை ஹாஸ்டல்ல நான் என்னட்டு சிவிக்கிறது எப்படி சிவிக்கிறது அப்பாவுக்கு பின்னால் திரிஞ்சு போட்டு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் நேரிட்டும் கையேந்தி சிவிக்கையில் எத்தனை நாளைக்கு தரப்போகணும். எனக்கு சொந்த வீடு வாசல் காலி பூமி எதுவுமே இல்லை. இப்பயும் இல்லை. அப்பா சாகிற நேரம் ஒரு இரவல் விட்டுலாம் எங்களை விட்டு செத்தவர். அவர் இருக்க மாறி 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 ஒரு வீடுகளை கழுவுறதும் இருக்கிறதமா இருந்தார். அந்த நிலையில நான் இருக்கிறதே ஒரு வீடு வாசல் இல்லாமல் பிள்ளைகளை டெம்பரியாக வச்சு கொண்டு இருந்தேன். இதுக்காகதான் பிள்ளைகள் 2 லீவில் வந்துட்டுது. 40 நாள் லீவு. ஒரு நாள் அந்த சின்னனுக்கு சின்ன மீன் வேண்டி காய்ச்சக்கூடாது, சாப்பிடாது, துண்டு மீன் வேணும்.
நினைச்சதை கொடுக்கணும், கடையில் கிடக்குற கேட்டா வேண்டி கொடுக்கணும். அப்படி கொடுத்து வளர்த்து போட்டேன். அப்போ என்னென்று நான் இதை அப்படியே சமாளிக்க போகிறேன்றது எனக்கு தெரியல. அந்த நேரம் நயனாதேவி கோயில் நடந்தது. அப்போ நான் யோசிச்சேன், அந்த கோயிலுக்கு போவோம். எனக்கு முன்ன பின்ன இந்த வியாபாரம் தெரியாது, பழக்கம் தெரியாது. ஒரு கொஞ்சம் கஞ்சாரங்களை வேண்டி கொண்டு தாச்சாட்டிகள் விளக்குகள் எல்லாம் கொண்டு அங்கே நின்று வியாபாரம் செய்யத்தக்க மாதிரி போனேன். நாகபூஷணியம்மன் கோயிலுக்கு நயனாதேவி அங்கே போய்க்கல என்ற கையில் குருவட்டுவானுக்கு போய்க்கல 50 ரூபா காசுட்டு அந்த லோஞ்சிக்கு போக காசு இல்லை. புள்ளிகளும் சாப்பிடல. எனக்கு அப்போ பல்லு வலி இருந்தது. அதுக்கு ஒரு 10 குடிச்சு எடுக்க 400 ரூபா போயிட்டு. அப்போ 50 ரூபா தான் கிடந்துச்சுது. கிடக்க இந்த சின்ன நெட்டு ஒரு பொட்டி கைப்புறத்தை எடுத்து கொடுத்தேன். 1000 கொடுத்துட்டு ஒரு 50 ரூபா வேண்டது. அது மாட்டை நின்றுட்டு அப்பயே கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க மாட்டு பெரிய ஏதோ ஆண்டவர் விட்ட வழியண்டுட்டு கடைசி லோன்ச்சு ஏறி போகிறேன். போயிருக்க 2 பாதை இருக்கு. ஒரு நினைப்பாங்க நீங்கள் அந்த அல்றதை பார்க்க ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கண்ணை துறைச்சிடுவாங்க வாட்டி. 2 பாதை இருக்கு. அப்போ 2 பாதையில் ஒரு பாதையால் சனம் போகுது, ஒரு பாதையால் நான் சாமானத்தை கொண்டு நடக்கிறது நடக்கட்டும் ஆண்டவரே, என்னட்ட இருக்கிறது இதுதான் உள்ளதுன்னு லோஞ்சி கொடுத்தாச்சுது. 10வது சாமான்களுக்கு ஏதோ நடக்கிற நான் கலக்கணும் வியாபாரம் செய்தாது கொடுப்போம்ன்ட்டு தீ கொண்டு போயிருக்க. அவர்களும் என்ன கவனிக்க இல்லை. நான் 2 சின்ன அக்களும் சாமானும் முட்டையாக கொண்டு போய் கவனிக்க இல்லை. போய் கோயில் அடிக்க போயிட்டேன். போனால் இந்த பிள்ளைகள் 2க்கும் பசி. என்ன செய்கிறேன்னு நான் தெரியல. 25 ரூபா காசு கிடந்தது. என்ன எங்கள்ட மச்சால் வியாபாரத்துக்கு உள்ள கிடைக்க கைவியலமாக ஒரு 10 ரூபா தந்து கச்சா மாண்டுவோம். அந்த 10 ரூபாவை தேடி எடுத்து 35 ரூபாவையும் கொடுத்தா நீங்கள் போய் பான் வேண்டி பச்சை தண்ணி குடினா சாப்பிடுங்க. அதுகள் அங்கே போனால் எத்தனாம் ஆண்டு? 2003. 2003. அப்போ அதுகள் போய் பானையில் 3 புட்டு கொடியந்து அந்த கட்டில் வச்சு குழச்சி சாப்பிட்டு அம்மா ஒரு வேதனை அம்மா ஒரு வேதனை எனக்கு வயிற்றுகளை சுகம் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட வச்சுட்டு அதுகளை கொண்டே கிடக்க வச்சுட்டு வேதனை தான் என்ன செய்வேன். அதான் உண்மையில வந்து நான் கேட்டோன்னே நீங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரீங்களா அந்த 20 வருஷம் அதாவது இந்த எப்படி வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக கதைக்கிற பாட்டி வந்து நான் கேட்கக்குள்ள அவள் ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லி வர வந்து கிட்டத்தட்ட இந்த கதை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. என்ன இப்போ வந்து 2023 நடந்திருக்கு. அப்போ 20 வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த கதை நீங்கள் வந்து கண் கலங்குறீர்கள் பாட்டி. உண்மையிலே கணத்தில் வச்சுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து எப்படி பழகி கொண்டீங்க நீங்கள் இந்த வேலையை? எனக்கு அப்போ வியாபாரம் பண்ணால் என்னென்னு தெரியாது. இந்த முதல் வந்தால் காணுமன்ற மாதிரி தான் வியாபாரம் செய்தேன். அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு 2006 வரைக்கும் வந்துட்டேன். அதே இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்துட்டேன். வரைக்குள்ள இந்த ஒரு அம்மா பொள்ளாச்சிக்குள்ள வியாபாரம் செய்கிறவ சொன்னால் இப்படி வியாபாரம் செய்கிறே இல்லை. என்னென்னா எங்கே கொண்டு போனாலும் என்ற கச்சான் முடிஞ்சிடும். அவன் இலம் காட்டி என்ற கூடவா இருக்கும் முடிஞ்சிடும். நான் பெருசாக எனக்கு அது வியாபாரம் தெரியாது. அப்போ அவள் தான் சொல்லி தந்தா சொப்பின் காசு செலவு காசு கச்சான் பருவா கூலி நீங்கள் மினக்கடுற கூலியை வச்சு பார்த்து வியாபாரத்தை செய்யுங்க. அப்போ அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வியாபாரத்தை பிடிச்சி கொண்டேன். பிடிச்சி இன்றைக்கு 22 வரைக்கும் அப்பா சேர்த்து 22 வரைக்கும் நான் இந்த வியாபாரம் என்னுடைய கஷ்டத்தால் தொடங்கி ஆனால் பிள்ளைகளை நான் யார்ட்டும் விடாமலுக்கு இந்த கைப்பற்றத்தில் அந்த தைரியம் வந்து உங்களோட மகனுக்கு ஒரு சம்பவம் நடந்த பிறகு வந்து அந்த மகனையும் கூட்டி வச்சு உங்களோட வியாபாரத்தை நீங்கள் செய்கிறீங்க வந்து கைவிடாமல் அந்த மகனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக. அதுக்கு உண்மையிலே வந்து எப்படி உண்மையை நன்றி சொல்கிறேன்னு தெரியல. வந்து இப்போ உங்களால் அது வந்தது அந்த மகனுக்கு வந்து இப்படி ஒரு அவருக்கு உண்மையிலே வந்து தெரியும் வந்து பேசியிருக்கான் அந்த பிரச்சனையால் வந்து அவரால் ஒன்றுமே செய்ய இயலாது. அது பாட்டி நேரத்தில் சொன்னவன். இப்போ அந்த அக்காவும் சொன்னவன் அப்படி ஒரு பிரச்சனை வைக்கிறதால அக்காவுமே வந்து தனியாக வேலைக்கு போகிறதான். ஆனால் அப்படி ஒரு இதுக்கு வந்து பாட்டி சப்போர்ட் கொடுக்குறது வந்து உண்மையில வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து. சரி பாட்டி, உண்மையில வந்து இப்போ நீங்கள் வந்து காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க, என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க முதல்ல வந்து அதை சொல்லுவோம். விடிய வில்லைன்னா வருவேன். சூளன் இருந்தால் சூளனை வச்சு விற்பேன். இல்லைடா பெனங்கிழங்கு இந்த மாங்காய் கச்சான் நிரந்தர தொழில். இந்த இடையில வார பொருட்களையும் போட்டுக்கொள்வது வியாபாரம் போகக்கூடிய சாமான்களை போட்டுக்கொள்ளுவேன். ஆனால் நான் 5 மணிக்கு தான் வந்து கடையை பூட்டிட்டு வீட்டை போவேன். பின்னர் 5 மணிக்கு அதுக்கிடையில் பிள்ளைகள் எதுவும் சாப்பாடுகளை கொண்டு வந்தால் சாப்பிடுவேன். இந்த பெருசாக சாப்பாடுகளை நான் நாடுறேன்டா நான் வீட்டில் பிள்ளைகள் சாப்பிட்ற பிள்ளைகள் இருக்குது. அதுகள் எப்படி சாப்பிடுதுகளோ அதை நினைச்சு கொள்வது. ஒரு நாளைக்கு வந்து ஆகக்கூடிய வருமானம்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ வரும் உங்களுக்கு ஆகக்கூடியது?
கோயில்களுக்கு போனா தம்பி அது சொல்ல தேவையில்லை. ஓரளவு நான் போடுற முதல்ல இருந்து டபுள் மடங்காகவும் வரலாம். ஆனால் இப்போத்த வியாபாரம் நான் இப்போதான் துவங்கி இருக்கிறேன். இது நான் தொடர்ந்து இதை செய்து கொண்டு போனால் சொல்ல ஒரு அளவு எனக்கு ஒரு நாளைக்கு 2000 3000 வியாபாரம் போனாலும் ஒரு 1000 ரூபா மிஞ்சி வந்து நான் சொல்லுவேன். அப்படி இருக்கல பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இது ஒருத்தர்கார பிள்ளையும் அப்பம்மா சட்டை எடுத்து கூடண்டா கொடுக்கத்தான் வேணும். அதுக்குத்தான் கூடுதலா இப்போ வந்து உங்களோட ஃபேமிலியில் உங்களோட மக்கள் வந்து யாருன்றது ஒரு தெளிவாக திரும்ப நீங்கள் சொல்லுங்களேன். எந்த வீரச்சி அடைஞ்சவையே சொல்லுவோம். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்களேன். மொத்தம் வந்து 6 பேர் அப்படியா? 5 பிள்ளைகள். மொத்தம் 5 பிள்ளைகளா? 98 1 வீரச்சா, 2008 1 வீரச்சா, இப்ப இருக்கிறது 3. 3ல மூத்ததுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். மற்றவர் இப்ப அதுல வந்துட்டு அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அவர் 12 வரையும் கல்யாணம் செய்து ஒன்றும் இல்லையென்ற கவலையில அவர் கொஞ்சம் தனிச்சாமியும் குழப்படியுமா இருக்கிறார். அது ஒரு பக்கம் கிடந்தாலும் கடைசி வந்து 16 வயது அவர் ஓயல் எழுதி போட்டிருந்தவர் காயப்பட்டு 3 இன்ச்சு எலும்பு பெரிய எலும்பு இல்லை விஷயத்துல நடக்கிறார். பலத்த வேலை செய்ய இயலாது. அப்படி ஒரு சூழ்நிலையில பம்பமடி விட்டாரான். தனக்கேற்ற துளிர பழகட்டுவன் பம்பமடி குணமற்ற ஆக்களை எடுத்து அங்க துளிர் வாய்ப்பு கொடுத்தவ. அப்ப இவர் லெதர் படித்தவர். ஆனா அங்க இருந்த புள்ளைய இங்கே கொண்டுட்டார். பீச்சார் பொம்புல வரைக்குள்ள என்ன செய்யறது? ஐயோ கடவுளே. அப்போ கொண்டு வந்தா ஐயோ நீங்க மேலாது அதுக்கு மேலாது கொண்ட பிற்காலம் இங்கே போகுது. எனக்கு வேதனை கூட என்ற புள்ள படுறக்கு அவள் இஞ்சா விட்டுட்டு 2 பிள்ளையும் விட்டுட்டு போய் எங்கேயோன்ட்டு தங்க வேலை செய்யுது. ஆனால் உழைக்கிற உழைப்பு அவைக்கு காணாது. 2 பிள்ளைகள் படிக்குது. அதுகளுக்கு தேவையானதுகள் வேணும், சாப்பாட்டுக்கு வேணும். ஒரு சின்ன கடை உண்டு சின்னனா ஆரம்பிச்சிருக்கணும். அதை 25,000க்கு பல சரக்கு சாமான் எடுத்து கொடுத்து அதை அவன் நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் சாமான் போட்டு கொண்டு இருக்கிறான். வீல்சேர்லாம் நடத்துகிற இல்லை. வீல்சேர் போக்குவரத்து பூக்கரில் நாங்கள் கொஞ்சம் நடக்க வச்சுட்டோம். நாங்கள் தான் அதை நடக்க வச்சது. ஸ்லோப்பாக எல்லாம் இழுத்து அவர் கீழே இருந்து மேலே இருந்து கீழே இறக்கி அப்படி நடத்தி போக்குவரில். இப்போ எத்தனை வயது ஆகும் இந்த பிள்ளைக்கு? அவருக்கு 32 வயது. அவருக்கும் அப்படித்தான் வரும். அப்போ மூத்தது ஆம்பளை பிள்ளை கெட்டிக்காரன், படிப்பிலும் கெட்டிக்காரன், தாய்க்கும் எல்லாம் கேட்ட உடனே எல்லாம் செய்து கொடுக்கும். நீ இந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது சரி பாட்டி. உண்மையிலே வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணி தெரியலுமோ வந்து உங்களுக்கும் வந்து அதாண்டி வந்து உங்களோட நின்று அந்த அண்ணாவுக்கு வந்து அவர் வந்து இப்போ தானே 2 பேருக்கு வந்து உங்களோட வியாபாரத்தை கூட்டக்கூடிய மாதிரி நாங்கள் இப்போ உங்களுக்கு தர ஹெல்ப் வந்து உங்களோட வியாபாரத்தை கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணாவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஹெல்ப்பை பண்ணிட்டு நிச்சயமாக வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாளைக்கோ நாளையண்டைக்கோ வந்து அவங்களோட ஃபேமிலியையும் நாங்கள் சந்திப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களையும் வீழ்ச்சியாரில் இருக்கிறவங்களும் நாங்கள் சந்திப்போம். வந்து உண்மையிலே வந்து இப்படி கஷ்டப்பட்டு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இனி வந்து சொல்கிறது கிடங்க என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் தன்னம்பிக்கையாக கணவர் இறந்தவரை நீங்கள் சொன்னீங்க வந்து என் பிள்ளைகள் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்குள்ள அந்த 35 ரூபா காசை நான் கொடுத்தோம், நீ பணம் வாங்கிட்டு தனியும் குடிச்சிட்டு இருங்கன்னு நான் சொன்னேன்னு சொல்லி அதெல்லாம் உண்மையிலே வந்து எனக்கு ஹார்ட் டச்சிங்க இருந்து வந்து எப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லி இப்போ உண்மையாக வந்து அவர் தகப்பன் இல்லாமல் வளர்றது அப்படின்னு சொல்லி தெரியும் எனக்கு. ஏன்னா பிறலாண்டதை நான் பார்த்துருக்கேன் வந்து அவங்கள அம்மா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்கன்னு சொல்லி. அதுதான் உண்மையிலே நாங்களும் எங்கேயாவது கண்டா வந்து இப்படியா நாங்கள் வந்து நித்தாட்டி அவங்கள்ட்ட விசாரிச்சு போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அவங்கள்ட்ட பேச வலிக்கிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி உண்மையிலே நம்ம இன்றைக்கு இந்த இடத்துல இவங்களுக்கான உதவி ஒரு சின்னது அண்ணாவுக்கும் பாட்டிக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே போனாலும் முதற்கட்டமான ஒரு உதவி வந்து பண்ணி கொடுக்குறது வழக்கம். ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறது வந்து பாட்டியோட முதற்கட்ட உதவியான அதையும் தாண்டி அவங்களோட தொழிலுக்கான அவங்களோட தொழிலை வந்து விருத்தி செய்கிறதுக்கான ஒரு உதவியாக கூட இருக்க போகுது. பாட்டி இதை பாருங்கள் பாட்டி, இது உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி பாருங்க. 20,000 இருக்கு. அது மாதிரி அக்காக்கள்கிட்ட குடும்பத்தின் கஷ்டத்தையும் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த அவங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்து பிள்ளைகளோட படிப்புக்கும் அதே மாதிரி அந்த டொய்லெட்டை வந்துட்டு பாதியோட நிற்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும், நாங்களும் போய் வீடு போய் பார்க்க போகிறோம். அதை பார்த்து அது மேற்கொண்டு வந்து இன்னொரு உதவியும் பண்ணி கொடுப்போம். இதில் ஒரு தொகை பணம் இருக்கு ஒன்று சொல்லி பாருங்க. 35,000. சரி, இப்போ பாட்டிக்கு வந்து 20,000, அதே மாதிரி வந்து உங்களுக்கு 35,000 வந்து பாட்டி வந்து உங்களோட தொழிலை வந்து மேலும் வந்து விருத்தி செய்து கொள்ளுங்க. நீங்கள் நல்லபடியாக வந்து இனி இருக்கணும்ன்றதான் அந்த எங்களோட ஆசை. என்ன சொன்னால்
நீங்கள் அப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அது மாதிரி அக்கா வந்து உங்களோட குடும்பத்தை வந்து நாங்கள் உங்களோட வீட்டை வந்து சந்திக்கிறோம் அக்கா. ஆனால் வந்து பாட்டி உங்களுக்கு இந்த ஒரு தொகை பணம் வந்து கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் இந்த ஒரு தொகை பணம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதை கொண்டு ஒப்படைச்சது தான் நாங்கள். ஆனால் அதை வந்து அனுப்பியிருந்தவங்க வந்து வெளிநாடுகளில் தான் இருக்கிறாங்க, அதாவது இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த 20,000 வந்து தந்திருந்தது வந்து லண்டனில் இருக்கிற உருத்திரன் அண்ணா வந்துட்டு அவங்களோட மகனோட பிறந்தநாள் வந்து அக்டோபர் 12ஆம் தேதி. ஸோ அந்த அப்பயே வந்து அனுப்பியிருந்தவங்க எங்களால் வந்து அதை அப்போ கொடுக்க முடியல. இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு, ஒரு சரியான ஒரு இடத்துக்கு நம்புகிறேன் நான். ஸோ அதே மாதிரி வந்து அக்கா உங்களுக்கு கிடைச்சிருந்த இந்த ஒரு பணம் வந்துட்டு வடிவேலு அன்னலட்சுமி அம்மா குடும்பம் வந்து அனுப்பியிருந்த இந்த ஒரு தொகை பணம் வந்து அதுதான் 35,000 ரூபா. ஸோ வந்து பாட்டி வந்து உங்களோட சார்பில் இந்த பிறந்தநாள் கொண்டாடுறவங்க இந்த பணம் அனுப்பினவங்க அவங்களுக்கு எதுவும் சொல்லப்படுது? நன்றி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை மேலும் எங்களை உயர்த்துறதுக்கு உங்களுக்கு இருக்கிற உள்ள இங்கே இருக்கிற வரைக்கும் இல்லை, அரசாங்கத்துக்கு இந்த ஒரு வழக்கம் இல்லை ஐயா. உங்களுக்கு செய்த போல இன்னும் எத்தனையோ விசாரங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த உதவி கிடைச்சது எனக்கு பெரிய காரியம். உதவி செய்யினதே பெரிய ஒரு புண்ணியம். எங்களோட பிள்ளைகளோட படிப்புக்கும் எங்களோட கஷ்டத்துக்கும் அவள் இந்த காசை அனுப்பி எங்களுக்கு தந்ததே பெரிய ஒரு கோதாளியூர் சோத்திரம். அவளுக்கு நன்றி சார். அதே மாதிரி வந்து எங்களோட சார்பில் வந்து ஒருத்தனோட மகனுக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம், நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி வடிவேலு அன்னலட்சுமி அம்மாவுக்கு வந்து நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறோம். சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் இப்போ இன்னைக்கு நாங்கள் இப்படி ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? தெய்வீகமாக இப்போ தான் வந்து கடையும் துறக்க நீங்களும் வந்து பாட்டியம்மாண்டேக்க நான் நினச்சேன் ஏதோ பொருள் வேண்ட போகிறீங்களேன்ட்டு தான் நான் திரும்பி உங்களை பார்த்தது. நீங்கள் என்னட்ட கதைகளை கேட்டீங்கள், கேட்கல தான் நினைவு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனமோ அல்ல இந்த ஒரு உதவியோ என்னத்துக்கோ எடுக்கிறீங்களன்றதை நான் புரிஞ்சு கொண்டேன். ஆனால் மேலும் இந்த உதவி கிடைச்சதே பெரிய காரியம், எனக்கு கடவுளால் இது கிடைக்கிறது ஐயா. சரி அம்மா, என்னென்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நாள். அப்போ இந்த நாளில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளைகளை தான் நான் நினைக்கிறேன். என் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தால் நான் எவ்வளோத்தை ஆளுவேன். அவங்க செய்த ஒரு புண்ணியமோ சொல்லி தெரியல, இன்னைக்கு வந்து உங்களோட கையில் கிடைச்சது பெரிய ஒரு புண்ணியம் ஐயா. கட்டாயம் வந்து நாங்கள் அடுத்த வாட்டி வந்து உங்களோட வீடு வந்து நேரில் வந்து சந்திக்கிறோம். உங்களோட பிரச்சனைகளை வந்து மக்களுக்கு நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம், வந்து நேரடியாக வந்து பார்த்தாக்கா. சரி, வந்து இப்போ கவனம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரி சரி சரி.